அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, படிக்காமலும் வேலைக்கு செல்லாமலும் கிட்டத்தட்ட 8.7 கோடி இளைஞர்கள் இருக்கிறதாக நித்தி ஆயோக் வந்து குடுத்திருக்காங்க. நித்தி ஆயோக் வந்து ஒரு டேட்டாவ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டுல கிட்டத்தட்ட 8.7 கோடி இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படிக்காமலும், வேலைக்கு போகாமலும், எந்த பயிற்சியும் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள உருவாக்கி தரணும். அவங்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்புல ஈடுபடுவதற்கு ஊக்குவிப்பு நம்ம குடுக்கணும். சப்சிடிஸ், லோன்ஸ் அந்த மாரி ஏதாவது குடுக்கணும். பயிற்சிகள குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள்ல வெறும் 8.25% மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க படித்த கல்விக்கு ஏத்த மாதிரியான வேலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? இந்த 2 டேட்டாவையும் இந்த செய்தியில நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அரசமைப்பு கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள குடுத்திருக்காங்க. சட்டம் இயற்றுதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்னா, அரசு மசோதாக்கள விவாதிக்கிறது, திருத்தங்கள வந்து ப்ரொபோஸ் பண்றது, தனிநபர் மசோதா வேணும்னா கொண்டு வர்றது இதெல்லாம் இருக்கு. அதே மாரி அரசாங்கத்த கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், சட்டமன்ற விவாதங்கள் நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு கேள்விகள கேட்பது, அதுக்கு அமைச்சர்கள் வந்து பதில் சொல்றது இதெல்லாமே அவங்களோட வேலையா இருக்கு. அதே மாரி அரசாங்கம் எப்படி நிதிய செலவிடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடத்துறது, பட்ஜெட் விவாதங்கள் நடத்துறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நிதி சரியா தான் ஒதுக்கி இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. அதே மாரி சட்டசபை குழுக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி போன்ற குழுக்கள் மூலியமா அரசு பணம் உரிய நோக்கத்துக்காக செலவிடப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்றது இவங்களோட வேலையா இருக்கு. அதே மாரி அரசின் இலக்குகள் அப்படின்னு சொல்லி நமக்கு டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 38, 39 இதெல்லாம் சமூக நீதி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைக்கிறதுக்காக இருக்கு. ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து கொண்டு வரணும். 41, 42, 43 எல்லாம் ஊதியம், மகப்பேறு உதவி இந்த மாதிரியான விஷயங்கள். ஆர்டிகல் 44ங்கிறது நமக்கு சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த மாதிரி டிபிஎஸ்பில நம்ம படிச்ச ஆர்டிகல்ஸ் இங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது மொரீஷியஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால பெட்ரோல் விநியோகம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மொரீஷியஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் எல்லாத்தையுமே முழுமையாக இறக்குமதி செய்ய போறாங்க. அதற்காக அங்கு ஒரு மொர மெர்ரேக் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு சேமிப்பு கிடங்குகளை உருவாக்க போறாங்க. ஆல்ரெடி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடான நேபாள், பூட்டான் போன்ற நாடுகளுக்குலாம் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப மொரீஷியஸ்க்குமே நம்ம இறக்குமதி பண்ண போறோம். உலக அளவுல மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக இந்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கு. அதே மாதிரி சுத்திகரிச்சு அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாகவும் இந்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தது விமானங்கள்ல நம்ம பயணிக்கிறப்ப போர்டிங் பாஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த போர்டிங் பாஸ குடியேற்றத்துறை ஓகேங்களா, ஹோம் மினிஸ்ட்ரி கீழ இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையிட்டு அந்த போர்டிங் பாஸ வந்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக பேசஞ்சர்ஸ் வந்து போர்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மொபைல் போனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து காட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.